ஆங்கில ஆண்டு 2024 செப்டம்பர் மாதம் 23ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் 7ஆம் நாள். இன்று திங்கட்கிழமை. இன்றைய சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா சஷ்டி. அருகில் உள்ள முருகப்பெருமான் ஆலயங்களுக்கு சென்று அங்கே நடக்கின்ற அர்ச்சனைகள், ஆராதனை, தீபாராதனைகள் பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைய சூரிய உதயம் காலை 6:03 இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள் இன்றைய சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். 23/9/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 23/9/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. இதனால் உங்கள் நட்பு வட்டாரம் மிக பெரியது விரிவடையும். அதே சமயத்தில் அவர்கள் உங்களுக்கு உதவிகரம் நீட்டக்கூடிய ஒரு நல்ல நாள். பிரபலமானவருடைய சந்திப்பு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள், சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். கணவன் மனைவிகளே ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல தினம் இந்த தினம். உலகெங்கும் ரிஷப ராசி நேரில் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உற்றார் உறவினர் வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வெளிநாடு வெளியூரில் வேலை தேடி கொண்டு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக வேலைகள் கிடைக்கும். இருக்கின்ற வேலையில் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். பயன்படுத்திக்க. இதனால் சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றி வைப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு திடீர் திருப்பங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். மாற்றம் ஏற்படும். அதே போல் வளர்ச்சிக்கு அடிப்படையாக விலகக்கூடிய எல்லா ஒரு நல்ல காரியங்களும் நல்ல நன்மைகளும் இன்றைக்கி நடக்க போகுது. உங்களுக்கு குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாக்க அந்த பிரச்சனைகள் தீரும். மனக்கவலைகளாகவும் கணவன் மனைவிகளும் ஒற்றுமை அதிகரிக்கும். குலதெய்வ பிரார்த்தனை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. தாய் தந்தை உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உங்களை விட்டு விலகி இருந்தவங்களும் விரும்பி சேரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவுமே கிடைக்கக்கூடிய நல்ல நாள். உலகெங்கும் வாழும் கடக ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அரசு பணியில் ஏதாவது உதவி எதிர்பார்த்திருந்தீங்கன்னா உதவிகள் கிடைக்கும். அரசு வழியில் உதவி எதிர்பார்த்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அதே போல் கோர்ட் கேஸ் போன்ற விஷயங்களில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். மனதில் நினைத்த காரியங்கள், திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடக்கும். ஆன்மீக சுற்றுலா சென்றதற்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும். சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள், சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தடைப்பட்ட வருமானங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பயன்படுத்திக்கங்க. அதிர்ஷ்டகரமான வருமானங்கள், இதனால் உங்களுக்கு சேமிப்பு உயரும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். பயன்படுத்திக்கங்க. சக ஊழியர்கள், மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தில் புதிய நுணுக்கங்களை பூத்துவீர்கள். இதனால் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். அதே சமயத்தில் இறை வழிபாட்டில் அதிகமாக கவனத்தை செலுத்துவீங்க. வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாளாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. பழைய நண்பருடைய சந்திப்பு உங்களுக்கு மன மாற்றத்தை, மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். ஒரு நேர்மறையான சிந்தனைகள், நேர்மறையான எண்ணங்கள், புத்துணர்ச்சி, இது எல்லாமே இன்றைக்கி நடக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. தாயுடைய உடலில் மாத்திரம் கொஞ்சம் ஆரோக்கியம் அக்கறை காட்டுவது மிகவும் நல்லது. நீண்ட நாளாக மனதில் இருந்த அந்த கவலைகள் எல்லாமே நீங்கக்கூடிய நாள். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவுமே கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உழைப்புக்கேற்ற வருமானங்கள் இன்றைக்கி வரும்.
உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் செய்கின்ற வேலையில் நிதானமாக இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும், எல்லாத்தோடையும் அனுசரித்து போனீங்கன்னா இன்றைய நாள் நல்லது. அடுத்தவர்கள் பற்றிய விமர்சனங்கள் தயவுசெய்து செய்ய வேண்டாம். கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். அதே சமயத்தில் கொடுக்கல் வாங்கலில் கரெக்டாக இருந்துக்குங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாள். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அனைவரையும் அனுசரித்து போவது நல்லது. பதற்றம் இல்லாமல் வேலையை செய்வது மிகவும் நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி 1க்கு 100 முறை யோசித்து செய்யுங்க, முடிவு எடுங்க. தடைப்பட்ட வருமானங்கள் வந்து சேரும். அதை பற்றி தடைப்பட்ட முயற்சிகள் இன்றைக்கி திருமணையாகும். நீங்கள் செய்ய இந்த காரியங்கள் கண்டிப்பாக இன்று நடைபெறும். மனதில் நீண்ட நாளாக இருந்து வந்த கவலைகள் நீங்கி, ஒரு குழப்பம் நீங்கி, ஒரு தெளிவு பிறக்கும். ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறை எண்ணங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது இந்த நாள். அலுவலகத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்திக்க. அதனால் சம்பள உயர்வு, பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கு வாழும் தனுசு ராசி நேரில் இதனால் பொறுத்த வரைக்கும் வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். நீண்ட நாளாக ஏதாவது ஒரு கவலைகள் மனதில் வாட்டிக்கிட்டே இருந்தாக்கா அந்த கவலைகள் போய் ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் தடைப்பட்ட வருமானங்கள், தடைப்பட்ட வேலைகள் எல்லாமே இன்றைக்கி நல்லபடியாக முடியும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் கிடைக்கும். வியாபார விரிவுபடுத்திற்குண்டான வாய்ப்புகளும் வசதிகளும் முதலீடுகளும் கண்டிப்பாக உங்களை வந்து சேரும். புதிய ஒப்பந்தங்கள் கையிடுவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. பிற மொழி பேசும் மக்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு கண்டிப்பாக குறையும். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பிரபலமானவருடைய சந்திப்பு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வார்த்தைகள் நீங்கி ஒரு ஒற்றுமை அந்யோன்யம் அதிகரிக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகள் கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. நீண்ட நாளைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பளிக்கும். அதே போல் பொருளாதார நெருக்கடிகள் கண்டிப்பாக குறையும். சேமிப்புகள் உயரக்கூடிய நல்ல நாள். எதிர்காலத்தை பற்றி திட்டமிடுவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நல்ல நாள். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவே கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். அதே போல் புதிய கூட்டாளிகள் உங்கள் தொழிலுக்கு நீங்கள் சேர்த்து வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. அதே போல் கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்றி வைப்பீங்க. பொருளாதார வளம் அதிகரிக்கும். சமுதாய பணிகள் இருப்பவர்களுக்கு பாராட்டுகள் மதிப்பு அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, உங்கள் சகோதர வழியில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனையை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. தாய் தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடைவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. தைரியமாக சில முடிவுகள் நீங்கள் இன்றைக்கி எடுப்பீங்க. அது உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தரும். நீண்ட காலமாக திருமண வர அமைக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை தரும். மனதிற்கு பிடித்த வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஒரு புகழ், பெயர், வெற்றி அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். நேரிலே நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்ய நினச்சா உதவி செய்யுங்க. ஜோடி பிரச்சனை ஜோதிடம் மிக சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்வோம். இந்த நாள் ஒரு இனிய நாளாக, வெற்றி மிகுந்த நாளாக இருக்க எல்லாம் வல்ல பகவானை மனதிற்கு வேண்டிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெயகுரு ராயா.